அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிபாபு. மாரண்டி கிராமத்தில் வசிக்கிறேன். தற்போது கிராம பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்று வருகின்றேன். எனது கிராமம் மாதமேலி கிராமத்தில் ஊர் பெரியவர்கள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜீக்கெட்டு மனையில் சுமார் ஒரு ஏக்கர் 20 சென்டில் 80 மரங்களை வைத்து 30 ஆண்டுகள் கடந்து சென்றது. அந்த மரங்களை இப்போது நம்ம கிராம மக்களுக்காக, அந்த பஞ்சாயத்து மக்களுக்காகவும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று கூட்டம் கூடி அநேக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அன்னை தெரசா சோசியல் ஒர்க்கு பவுண்டர் அற்புராஜ் அவர்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம், இந்த இடத்துல நீங்கள் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மீது சண்டையிட்டார். பொதுமக்களை அனைவரும் ஒன்று கூடி அதை கடந்து சென்றார்கள். பிறகு பஞ்சாயத்து தலைவர்களும் துணைத் தலைவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட பிறகு நாங்கள் போயிட்டு அங்கே வெட்டிய மரத்தை போயிட்டு நாங்கள் அட்மிஷன் செய்தோம். அவங்க இது எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை சண்டை போட்டாங்க. பிறகு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஃபோன் பண்ணி பேசினாரு. இது கிராம மக்களுக்காகவும் கிராமவுடைய தேவைக்காக இது ஒதுக்கப்பட்ட இடம், நீங்கள் அந்த இடத்த பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லிட்டா போல. அது 3 மாதம் கடந்து சென்றது. பிறகு நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகளுடைய சீமந்தத்துக்காக எங்கள் கிராம மக்களுக்கு சொல்லலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த வழியை அற்புராஜ் அவர்களும் செல்வதுரை அவர்களும் தினகரன், ராஜு, அன்னை தெரசா சோசியல் ஒர்க்கு பவுண்டர்கள் அவர்கள் அனைவரும் என்னை அடித்து, என்னை துன்புறுத்தி, என்னை சாகடிச்சுக்க, நான் உன்னை விட மாட்டேன், உன் வீட்டை எரிச்சிடுவேன், உன் வீட்டை எரிச்சு காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை துன்புறுத்தாங்க. நான் பயந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய உயிருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பு தரணும். நீங்கள் எங்கள் பொறுப்பேற்ற எங்களை பாதுகாத்து எங்கள் கிராம மக்களுக்கு சேவை செய்ய முடியும் தானே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.